உடலா ஆன்மாவா, மனிதனா கடவுளா, யாருக்கு அஞ்சுவது, எதற்காக அஞ்சுவது? இந்த கேள்விகளைத்தான் இந்த நாள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. உடலைக் கொள்பவன் மனிதனாக இருக்கிறான். ஆதாம் கீழ்ப்படியாமையினால் பாவத்தில் விழுந்தான், உடலை கொன்றான். ஏன் ஆன்மாவையே இழந்தான்? எரேமியா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். உடலை கொல்ல வலிமை வாய்ந்த மனிதர்களுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. சவால்கள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, சிறை வாழ்வு இருந்தது, அச்சமும் பயமும் திகிலைப் போல வந்தது. ஆனால் ஆண்டவர் மாவீரனாக இருந்து அவரை பாதுகாத்தார். உடலை கொல்வதற்கு பல சக்திகள் இருக்கலாம், ஆனால் ஆன்மாவை கொல்வதற்கு கடவுள் என்ற ஒரு சக்தியே உண்டு. உலகத்தின் அரசனாக இருப்பதை விட கடவுளின் பிள்ளையாக இருப்பதே மேல் என்கிறார் இன்றைய நாளின் புனித அலோசியஸ் கொன்சாகா. உடலை கொல்லும் மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொல்லும் கடவுளுக்கே அஞ்சி வாழ்வோம். ஆமேன்.